டிஃபன் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாம்பார் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு குக்கரில் 2 கைப்பிடி அளவு பருப்பு எடுத்துக்கிறேன். பருப்பை நல்லா கழுவிடுறேன். நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக போட போகிறேன். இப்போ குக்கரில் வெறும் துவரம் பருப்பு மட்டும் எடுத்துருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுறேன். ஒரு 4 பூண்டு பல் இதை தோல் உரித்து போட்டுக்கிடலாம். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாசனைலாம் ஹோட்டல் சாம்பார் மாதிரி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் செய்யணும். நான் பூண்டு போட்டுக்கிறேன். தக்காளி 1 முழுசாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம், சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு குக்கரில் வேக வைக்கணும். சாம்பார் வெங்காயம், வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நான் இந்த பருப்பை வேக வைக்கிறேன். சீரகம், வெந்தயம், அடுத்தது பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் நான் காய்கறி வேக வைக்கும்போது போட்டுக்கிறேன். குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சா மஞ்சள் கரையை அப்படி ஒட்டிடுது. அதனால் நான் மஞ்சத்தூள் அப்புறமா காய்கறி வேக போடும்போது வேக போட்டுக்கிறேன்னு பார்க்குறேன். இப்போ நான் குக்கரை மூடி வச்சிடுறேன். அடுத்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்க போகிறேன். நான் சாம்பார்லாம் சட்டியில் தான் பண்ணுவேன். நான் இந்த சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி சூடாகட்டும். அதுக்குள்ளே புளி ஊற போட்டுக்கிடலாம். காயில் அரிஞ்சிக்கிடலாம். மண்சட்டி சூடாகிடுச்சு. காய்கறிலாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு வேகுது. இப்போ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் சாம்பார் குழம்பு. இப்போ நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாலே சமையல் சீக்கிரமாகிடும். நம்மளே செய்திடலாம். எவ்வளோ சமையல்னாலும் நம்மளே செய்திடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஈஸி. இப்போ சட்டி காஞ்சிச்சு. 10 நிமிஷத்தில் நான் சாம்பார் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சட்டியில். சட்டி காயட்டும். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம எந்த வேலை செய்யும்போதும் அடுத்தடுத்து வேலைகள் செய்யும்போது பாருங்க. இப்போ இந்த குக்கர்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்படியே நம்ம ஸ்டவ்வை துடைச்சிடும். இந்த சூட்டோட ஸ்டவ்வை துடைக்கும் போது ஸ்டவ் க்ளீன் ஆகிடுது. இப்போ என்னுடைய கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. நான் அந்த காய் வெங்காயத்தோடு எல்லாத்தையும் எடுத்து உடனே நம்ம ட்ராஷ் பேக்கில் போட்டுட்டேன். அப்போ கிச்சன் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கா? காய்கறிலாம் ஆகிடுச்சேன்னா இப்போ தட்டி சூடாகிடுச்சு. 10 நிமிஷத்தில் செய்துடலாம். சமையலாம். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுட்டோம். அடுத்தது வெந்தயம் போட்டுக்கிறேன். அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அடுத்தது நான் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ வதக்கலாம். நான் இந்த சாம்பாருக்கு சைட் டிஷ் கருணக்கிழங்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். சாம்பார் கருணக்கிழங்கு. இப்போ அந்த காய்கறியும் நல்லா
இதுலேயே வேக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், கல்லுப்பு. நம்ம இந்த மாதிரி குறிப்பாக அடுத்தடுத்த வேலைகளை செய்யும்போது நம்மளுக்கு வேலைகளும் சுலபமாக முடியும், கிச்சனும் க்ளீனாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடவே இல்லை, கொஞ்சமாக தான் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பருப்பு நல்லா குழைய வேகட்டும். ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டு நான் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு முருங்கைக்காய் போதும், ஒரு முருங்கைக்காயும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போடணும், ஏன்னா முருங்கைக்காய் வந்து வேக நேரம் ஆகுது. அதனால் முருங்கைக்காய் போட்டு வதக்கிடுறேன். கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ குழம்புலாம் எந்த மெத்தடில் வேணாலும் வைக்கலாம், ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி எந்த மெத்தடில் வச்சாலும் பொருட்கள் வந்து ஒரே பொருட்கள் தான். ஒரு சிலர் வந்து பருப்பிலே வேக போட்டுருவாங்க எல்லாத்தையும், ஒரு சிலர் இந்த மெத்தடில் செய்வாங்க, ஒரு சிலர் தாளிச்சி எல்லாம் போட்டுட்டு மொத்தமாக குக்கரில் போட்டு எடுத்துருவாங்க. எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் அதுக்குரிய தேவையான பொருட்கள் வந்து ஒரே பொருள் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இந்த காய்கறிலாம் இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த தண்ணி போடும் காய் வேகிறதுக்கு. நான் இப்போ அடுத்தது கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காய் வேகட்டும். பருப்பு இருந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்கிட்ட கருணக்கிழங்கு ஒன்று இருக்குது. இந்த கருணக்கிழங்கை இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தோலை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கருணக்கிழங்கு தோலை கட் பண்ணிவிட்டு, இது வந்து ரெட்டு கலரில் இருந்ததுன்னா புதுக்கிழங்கு சொல்கிறாங்க. காய காய கலர் மாறும் கருணக்கிழங்குலாம். ஆனால் இது வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே வாங்கிட்டு வந்து போட்டால் கூட அப்படியே கிடக்கும், ஒரு மாதத்துக்கு கூட இருக்கும். கருணக்கிழங்குலாம் நிறைய பேர் நிறைய வாங்கி வச்சுப்பாங்க இதெல்லாம் வீட்டில். இது ஃப்ரையும் நல்லாயிருக்கும். இது நமிக்கோன்றனால வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் வந்து வேக வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃப்ரை கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணணும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். இதை பாருங்கள், தோல்லாம் உரிச்சிக்கிட்டேன். இனிமேல் கழுவிடணும். கழுவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாமா, இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்பில் கூட கட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெரிய பெரிய பீஸாக தான் போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், இந்த சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். மெலிசாக கட் பண்ணணும், அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த பீஸ் கட்சி தான் இந்த மாதிரி நமக்கு தேவையான பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நீல வாக்கில், ஒரு சிலர் வந்து டைமண்ட் மாதிரி, ஒரு சிலர் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி அப்படியே அவிச்சு வறுத்துருவாங்க. நான் வந்து இப்போ இந்த மாடலில் வறுக்கிற போகிறேன். கட் பண்ணிவிட்டு நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து வேக வைக்கணும். இப்போ இந்த கடாயில் நான் வேக வச்சுக்கிட்டேன். சும்மா லைட்டாக வெந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம
தண்ணி கீழே ஊற்றிடணும், இல்லைன்னா நாக்கு நமிக்கும். கடாயில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், வேக வச்சுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இந்த கருணக்கிழங்கு கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கருணக்கிழங்கு கட் பண்ண தோலெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு யூஸ் பண்ண அருவாமனையும் எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். அந்த வேலை முடியறதுக்குள்ள அடுத்த வேலைகள் செய்யும்போது நமக்கு வேலைகள் சுலபமாக முடியும். இப்போ கவுண்டர் டாப்பு க்ளீன் ஆயிடுச்சு. இந்த கருணக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து இதில் போட்டேன். அப்போ நம்மளுக்கு வேலை வந்து சுலபமாக முடியும். இப்போ இதெல்லாம் வேகட்டும். காய் வேகுது, ஒரு கருணக்கிழங்கு வேகுது. இனிமேல் நான் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஒயிட் ரைஸ் இன்றைக்கி லஞ்சு இதுதான். இதான் வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுன்னா போதும். ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த தண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா நாக்கெல்லாம் நமிக்கும், தொண்டெல்லாம் காட்டமாக தெரியும். லைட்டாக வெந்ததுன்னா போதும். ஆறின பிறகு உப்பு மிளகாத்தூள்லாம் தடவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதோ இந்த இது வேகட்டும், நல்லா வேகணும். ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதனால் வேகட்டும். இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். போதும், வெந்தது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிளேட்டில் அவிச்ச தண்ணியை கீழே ஊற்றிடணும். வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கீழே ஊற்றிடலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் தனியாக. இப்போ இதில் வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சிட்டேன், அதனால் உப்பு தேவையில்லை. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டேன், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு சிலர் என்ன கடலை மாவு, இந்த இன்னும் ஒரு மாவு இருக்கும், இந்த காஷ்மீரி சில்லி பவுடரு, கரம் மசாலா தூள், சோள மாவு, அதான் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து உப்பு போட்டு அவிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இதுவே நல்ல மீன் வறுவல் மாதிரி இருக்கும் பாருங்கள். சுவையான கருணக்கிழங்கு வறுவல் தயாராகுது. இப்போ இதிலெல்லாம் உப்பு நிறைய பிடிச்சிருக்கு. தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். இது இந்த மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ நான் தோசைக்கல் தான் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் கம்மியாக செலவாகும். இப்போ இந்த சட்டியில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சாம்பாருக்கு காய் வேக போட்டேன் பார்த்தீங்களா, அதில் நான் அந்த பருப்பை போட்டுக்கிடுறேன். குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பை இதில் போட்டுக்கிடுறேன். இப்போ சாம்பார் தயாராகுது. இந்த குக்கரை கழுவி அதில் ஊற்றிக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் காய்கறி வேக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே பருப்பெல்லாம் போட்டேன். இப்போ இந்த இடத்துல சாம்பார் தயாராகிடுச்சு. இன்னும் நல்லா வேகட்டும். இன்னும் புளி ஊற்றிட்டு சாம்பார் தூள் போடணும். இப்போ இந்த தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். நான் வந்து மிளகாப்பொடி வச்சுருக்கேன். தோசைக்கு கலந்த மிளகாப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், பூண்டு, உப்பு, எண்ணெய். இந்த இதுவை இதோடு நான் தேய்ச்சி வச்சுக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு பண்ண பார்த்தீங்களா, இந்த கருணக்கிழங்குலேயே இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும்.
இப்போ பாத்திரத்தையும் உடனே கழுவத்துக்கு ஜிங்கில் போட்டேன். சாம்பார் ஒரு இடத்துல தயாராகுது, ஒரு இடத்துல கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அரிசி ஊற போட்டுக்கிட்டேன்னா ஒயிட் ரைஸ் பண்ணிடலாம். சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். ஃபஸ்ட்டு தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒன்றா தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நம்மளுடைய விருப்பம்தான். அப்படியே மீன் துண்டு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் மேலே அப்படி ஊற்றிக்கிடலாம். போதும். எண்ணெயும் கம்மியாக செலவாகும், காயும் ஃப்ரை பண்ண மாதிரி கிழங்கு நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன்னு பார்க்குறேன். சாம்பார் பொடி போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டேன். கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கிடலாம். அதுக்குள்ளே இந்த கிழங்கு ஃப்ரை ஆகிடும். புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. ரொம்ப சுலபம். சமையல்ட்டு பண்ணும்போது சமையல்னால் ரொம்ப சுலபம். ஆனால் கொஞ்சம் அது சோம்பேறித்தனம்ட்டா செய்ய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு நாள்னா கூட சிம்பிளாக முடிச்சுக்கலாம், இல்லை ஹோட்டலில் ஒரு நாள் வாங்கிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வீட்டில் செய்து சாப்பிட்றது நல்லது. சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழையை மட்டும் கழுவி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழையை கருவேப்பிலையெல்லாம் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ கருவேப்பிலை மரத்துலலாம் மருந்து, பூச்சி மருந்து அடிப்பாங்க. அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை முக்கியமாக கழுவி யூஸ் பண்ணோம். இந்த கொத்தமல்லி தழையை சாம்பாருக்கு போட்டுக்கிட்டேன். இந்த காய் வெந்துடும். இன்னும் 2 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ நான் இந்த கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கிறேன். திருப்பி போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயே போதும் எல்லா கிழங்கும் வறுக்கிறதுக்கு. பாருங்க, திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டேன்னா சுவையான கருணக்கிழங்கு ஃப்ரை, ஒயிட் ரைஸ், சாம்பார் தயாராகிடுச்சு. சாம்பார் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் பண்ணிடலாம். சாம்பார் சட்டி இறக்கிட்டு ஒயிட் ரைஸ் பண்ணிட வேண்டியதுதான். சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் குக்கரில் வச்சிட்டேன். இந்த காய் ஃப்ரை பண்ணிட்டேன். காய் ஃப்ரை பண்ணதான் இது கிழங்கு, கருணக்கிழங்கு ஃப்ரை நல்லா தயாராகிடுச்சு. இதை கொஞ்சம் அப்படி பரட்டி போட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சது வேலை. கையோட பாத்திரத்தையும் 2 பாத்திரம் விழும்போது கிச்சனில் ஜிங்கை கழுவி விட்டுடலாம். ஜிங்கில் பாத்திரத்தை கழுவிடலாம். இப்போ நான் பாருங்க சமையல் பண்ணும்போதே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். என்னுடைய வேலைகள்லாம் ஓவர் ஆகிடுச்சு. காய்கறியெல்லாம் கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மற்றது உடனே நம்ம அந்தந்த இடத்துல காய்கறிகள் எடுத்து வச்சிட்டோன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கும். அப்படியே போட்டு போயிட்டோம்னா நம்ம தான் க்ளீன் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் அப்படியே அந்த டைமில் போட்டு போயிடலாம், சோம்பேறித்தனப்பட்டு செய்ய கஷ்டப்பட்டுட்டு. ஆனால் நம்ம தான் செய்யணும். அதுக்கு செய்யும்போதே செஞ்சுட்டோன்னா அப்போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஏதோ ஒரு ரிலேஷன் வந்தாங்கன்னா கூட வீடு க்ளீனாக இருக்கும். அதனால நான் எப்பவுமே முடியாத பட்சத்தில் விட்டுடலாம். கொஞ்சம் வேலை செய்ய முடிய நேரத்தில் செய்திடலாம். இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்.
1 ஹவரில் நம்ம சமையலில் ஓவர். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய் வெந்துருச்சு. இந்த கிழங்கு ஒரு தட்டில் போட்டுக்கலாம். போதும் வெந்ததுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, இந்த ஃப்ரையே ஓகே. அடுத்தது இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும்ல. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, எல்லா விதமான கிழங்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். ஓகே, சமையல் ஓவர். இப்போ பாத்திரம் கழுவு போட்டேன். இப்போ கருணக்கிழங்கு வறுவல், சாம்பார், சுவையான மண் சட்டி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தயாராகிடுச்சு. எப்பயுமே மூடி வச்சிடணும் சாப்பாடு செய்தால். நான் ஒரு வீடியோவிலையும் அதான் சொல்கிறேன். இப்போ நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம்னா 2 பாத்திரம் இருக்குது, அதை கழுவிடுவேன். உங்களுக்கு இந்த சமையல் வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.